சொல்லுங்க. இன்னைக்கு கன்சல்டேஷனுக்காக அப்பா காலையிலே போயிருக்காரு. இன்னும் வீடு வந்து சேரல. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம், நாட் ரீச்சபிள்னு வருது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் வேற ஒரு வேலையில பிஸி ஆயிட்டேன். ஏன்பா, அப்பாக்கு இது செகண்ட் டைம் செக்அப் தானே? ஆமா மாமா. ஆக்சுவலா நான் வந்து துவாரகேஷ்க்கு தான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஆனா தம்பி நம்பர் ரீச் ஆகல. அதான் அப்பாவை காணோன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு தான். ஆமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு லைனுக்கு வரேன். சரி மாமா, ஓகே. அண்ணே, சப்பாத்தி சூடா இருக்கு, வா சாப்பிடலாம். என்னம்மா நீ? இந்த ராகவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனவர் இன்னும் வீட்டுக்கு வரலையே, நான் டென்ஷனா இருக்கேன். இந்த டாக்டர் சந்திரசேகர் வேற போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. நீ சப்பாத்தி சூடாருதும் தகராறு பண்ணிட்டு இருக்க. என்னம்மா நீ? இங்க பாருண்ணே, ராகவன் யாரு? ராஜி. அண்ணே, உனக்கு வேணா அவர் வேண்டப்பட்டவரா இருக்கலாம், ஆனா எனக்கு வேற யாரோ. எனக்கு நீ தானே முக்கியம். சரிம்மா, நான் வரேன், விட்டுரு. Currently switched off. Please try again later. மாப்பிள்ள போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த டாக்டர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த ராகவன் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பதில் வேற எங்கேயாவது போயிட்டாரான்னு ஒன்னும் புரியலையே. அந்த லூசுக்குலாம் ஒண்ணுமே ஆகாதுன்னு. அவரு ஒன்ன மாதிரி என்ன மாதிரி 1000 பேரை வெத்தலை மாதிரி மடிச்சு போட்டுக்கிட்டு துப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. எதிரிகிட்ட பகை பாராட்டுற நேரமாமா இது? அண்ணே, இந்த பேச்சை இதோட விட்டுரு. இத பத்தி பேசினா நம்ம 2 பேருக்குள்ள தேவையில்லாம சண்டை தான் வரும். சரிம்மா, நான் பேசல. யாராஜி, அந்த ஷாம பத்தி கொஞ்சம் யோசிச்சியா? இல்ல இந்த சுஷ்மாவும் மகளா ஏத்துக்க இல்ல லீகலா ஏதோ ஆக்ஷன் எடுக்க போறேன்னு சொன்னாரு, அதான். அவன் என்ன சட்ட ரீதியா போறானா? அவன் என்ன மென்டல் டார்ச்சர் பண்றான்னு அவன் மேல ஒரு கேஸ் கொடுத்தா போதும், ஆளை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இந்த பொண்ணுக்காக தான் பாத்துட்டு இருக்கேன். இவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னா பா, மறுபடியும் இவ வந்து என் தலையில ஏறி உட்காந்துப்பா. அதுக்காக தான் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். ஏமா, அவன் தான் சொல்றானே லீகலா ஏதோ ஆக்ஷன் எடுக்கிறேன்னு. அவன்கிட்ட என்னென்ன ஆதாரம் இருக்கு? ஏதோ ஆதாரம் வச்சிருக்காமா, இல்லாமலா சொல்லுவான். சரிண்ணே, நானும் ரெடி தான். அவனும் எவ்வளவு தூரம் தான் பொய் கேஸ் போடுறான்னு பாக்குறேன். என்னம்மா நீ இப்படியே பேசுற? அப்புறம் என்னண்ணே, பொய் சொல்ற அவனுக்கே இவ்ளோ தைரியம் இருந்தா உண்மை சொல்ற எனக்கு எவ்வளவு இருக்கும்? இத பாருண்ணே, நீ இம்மீடியட்டா ஒரு கைனகாலஜிஸ்ட ஏற்பாடு பண்ணு. அவங்க என்ன செக் பண்ணிட்டு சொல்வாங்கல்ல, எனக்கு குழந்தைய பிறக்கலன்னு சொல்வாங்கல்ல. அத நான் கோர்ட்ல சொல்றேன். அத கொண்டு போய் கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம்ல. இத பாரு, இனிமே நானும் அவனை சும்மா விட போறதில்ல. அந்த ஷாம கோர்ட்டு கிழித்து அவனை உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் பாரு. எனக்கு சப்பாத்தி வேணாம், ஒண்ணு வேணாம், நீயே சாப்பிட்டுட்டு படு.
கதிர், கதிர், கதிர். கதிர், ஹேய், உன்னை பத்தி தைரியமான பொண்ணு அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. நீ என்னடானா இப்படி பயப்படுற? பயந்துட்டியா? சும்மா விளையாண்ட. இது முதல் கட்ட விளையாட்டு தான். அப்படியே படிப்படியா ஏறி மேல போயிட்டே இருக்கணும். இங்க பாரு, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். எதுக்கு சிரிக்கிற? பின்ன வந்த வேலை முடிக்காமையே போறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இங்க பாரு, தேவையில்லாம நீ மீனாவை அடிக்கடி disturb. மீனா ஒன்றும் பண்ண மாட்டான். அதுக்கு பதிலாக நீ வேணும். நான் சொல்றது புரியுதா? என்னோட ஃபீலிங் புரிஞ்சுக்கிறியா? டைம் ஆயிட்டு இருக்கு, வா ஆரம்பிக்கலாம். இந்த பார், எல்லாம் ரெடியா இருக்கு, வா. சொல்றேன்ல. இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். இந்தா. எவ்வளவு தருவ? 1 கோடி இல்லைன்னா 2 கோடி? இங்க பாரு, என்னால முடிஞ்சது இவ்ளோதான். 3 லட்சம் ரூபாய் எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. தயவு செஞ்சு மீனாவை மறந்துடி, என்னை விட்டுடு. கரும்பு தின்ன கூலி வாங்கின பழக்கமே எனக்கு கிடையாது. தேவதை மாதிரி நீ என் கண்ணு முன்னாடி நிக்கும்போது பணம் காசு இதெல்லாம் தூசி மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலேயே அந்த துவாரகேஷ் இருக்கான்ல, அவன் கொடுத்து வச்சவன். சும்மா நச்சுன்னு இருக்க. ஆனா இத்தனை நாளா உன்னை கவனிக்காம எப்படி போன? அதான் எனக்கு தெரியல. வேண்டாம் கதிர், வார்த்தைகள் அளந்து பேசு. வேணும் ஸ்னேகா, நீ எனக்கு வேணும். கதிர், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு. அவங்கள பத்தியாவது கொஞ்சம் நினைச்சு பாரு. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. இந்த மாதிரி சென்டிமெண்ட் பேச்செல்லாம் கேட்டு 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 புளிச்சே போச்சு. ஏண்டா, உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஏய், ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ற? உனக்காக டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை பாரு, வீடை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உனக்காக எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? வந்ததும் வராதமா உன்னோட சோக கதை பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு சொர்க்கத்தை பார்க்கணும், அதுவும் ஓ மூலமா. புரிஞ்சுக்க ஸ்னேகா, இதுக்கப்புறம் நான் உன்னோட குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இது சத்தியம். என் மேல சத்தியம். சரி, கடவுள் மேலேயே சத்தியம். ஓகே? கதிர், கதிர் வேண்டாம். என் குடும்ப பணத்தை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஹே, நீ சொல்ற எல்லையே இதுதான். 2 பேரும் சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிடலாம். என்னோட பொறுமை சோதிக்காம வந்துரு ப்ளீஸ். வேண்டாம், போ. இந்த படத்தை வச்சுக்கோ. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. ஏய், என்னடி நாடகம் ஆடுறியா? போன்ல வேற மாதிரி பேசுன, நேர்ல வர மாட்டேங்கிற. அவ்வளவுதான் உனக்கு. அதேதான் நானும் சொல்றேன். என் குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்கு நான் உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். அப்போ என் கூட சந்தோஷமா இருக்க வரல, அதானே? என் உயிரே போனாலும் அது நடக்காதுடா. ஏய்,
ஏய் விடு நில்லு நில்லு விடு ஏய். என்ன விடு ஏய். சொல்றல விடு நில்லு ஏய் விடு ஏய் விடு ஏய். கதர் நில்லு நில்லு ஏய் விடுறா ஏய் சொல்றல ஐயோ என்ன விடு வேண்டாம் என்ன விட்டுரு ப்ளீஸ் என்ன விட்டுரு ப்ளீஸ் என்ன விட்டுரு என்னங்க எங்க போயிட்டீங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்ல. இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தீங்க? ஒர்க்ல பிஸியா இருந்தேன். சரி உள்ள வாங்க. என்னடி ஆச்சு? இருமா. ஏய் சொல்லுண்டி, யாருக்கும் லைன் போலியா? இவ உர்த்தி. மா ஆ மா எல்லாருக்குமே ஃபோன் ட்ரை பண்ணிட்டேமா. அப்பா ஃபோன் நாட் ரீச்சபிள், ஸ்னேஹானி ஃபோன் ஸ்விட்ச்ட் ஆஃப்ல இருக்கு, துவாரகேஷ் அண்ணா ஃபோன் எங்கேஜ்டாவே இருக்குமா. சரவண மாமாக்கு கூட ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், ரிங் ஆயிட்டே இருக்கானே எடுக்கவே மாட்டேங்கறாருமா. என்னாச்சுமா அப்பா வந்து? இல்ல நான் வரல. ஐயோ ஸ்னேகா துவாரகேஷ் வந்துட்டாங்க. யாருமே வரலனா. டேய் ராஜுவா, என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அம்மா நீ இவ்வளவு நேரம் எங்க போன? இல்லம்மா அப்பா ஒருவேளை வீட்டுக்கு வர வழியை மறந்து அக்கம் பக்கத்துல எங்கேயா சுத்திட்டு இருக்காருன்னு பார்த்து வரலான்னு போனா, ஆனா அங்கேயும் எங்கேயும் காணோம். டேய் அவர் வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆக வாய்ப்பே இல்லடா. ஏதாவது லேட் ஆச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாரு. டேய் ஒருவேளை அன்னைக்கு எங்கேயோ மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி இன்னைக்கும் எங்கேயாவது விழுந்துட்டாரோ? இல்ல வழி தெரியாம எங்கேயோ நிக்கிறாரோ தெரியல. சீ, நான் ஒரு முட்டாள்றா. அவரை எப்படி நான் தனியா போக விட்டேன்? அவர் திட்டி இருந்தா கூட நான் அவர் பின்னாடியே போயிருக்கணும்ல. ஐயோ என் மூளையே வேலை செய்யல. உடனே நல்லா திட்டிக்க. இந்த புத்தி காலையில இருந்திருக்கும். இப்ப பேசுறேன் பெருசா. டேய் அப்பா வரணும் ஒருவேளை. டேய் அண்ணி ஸ்னேகா மேடம் பணம் கொடுங்க மேடம். ஸ்னேகா மேடம் 150 ரூபா மேடம். இருப்பா என்ன ஓடியா போறாங்க தரோம். இந்தா அப்படி. ஸ்னேகா எங்கம்மா இருந்த நீ? போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அண்ணி நான் எவ்வளவு நேரமா ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்க? என்னம்மா ஸ்னேகா என்னாச்சு? ஸ்னேகா எங்கம்மா இருந்த நீ? தயவு செஞ்சு யாரும் எதுவும் கேட்காதீங்க. அண்ணி ஒரு நிமிஷம். அண்ணி உங்க ஷால் பின்னாடி தொங்குது.
டேய் என்னாச்சுடா இவளுக்கு? என்னடா ஆச்சுன்னா வேலை முடிஞ்சு டயர்டா வந்திருக்கா, அவ்வளவுதான். டேய் அது இல்லடா, எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்றா. அவ முகத்தை பார்த்தா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா, அண்ணி இப்படி திரு திருன்னு முழிச்சு நான் பார்த்ததே இல்லண்ணா. டேய் காலையில நான் பார்த்தேன்டா, கட்டுக்கட்டா பணம் வச்சிருந்தா பேக்ல. இப்ப ஆட்டோக்கே காசு தர மாட்டேன்டா. எனக்கு என்னமோ சரியா படலடா. அம்மா, ஹாஸ்பிட்டல்ல அவ என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காளோ, அவளாவது பரவாயில்ல, வேலைக்கு போனவ திரும்ப வந்துட்டா. அப்பா உடம்பு சரியில்லாத மனுஷன் காலையில போனவர் இன்னும் திரும்ப வரலையே, நான் பாத்துட்டு இருக்கேன். நீ என்னடா அதெல்லாம் விட்டுட்டு டிபிக்கல் மாமியார் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? அது ஆமா, அப்பா வராரு பாக்க. டேய் அது இல்லடா. சும்மா பேசாத, வரியா இல்லையா போ. டேய் ராஜீவா, என்னண்ணே, இன்னும் யாருக்கும் லைன் கிடைக்கலையா? இல்லம்மா. ராஜி, நீ வேணா ஸ்னேகாக்கு ட்ரை பண்ண, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்னேகா போன் அடிச்சிட்டே இருக்குமா? ஸ்னேகா, 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 ஸ்னேகா போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்குமா? ஸ்னேகா போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. ஸ்னேகா அப்பா வேற காணோம், ஒருவேளை அப்பா வேற. ஹலோ ஹலோ, ஏய், நான் தாண்டி ராஜி பேசுறேன். ராஜு பேசுறேங்க. அது ஸ்னேகா உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கா. அவ போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கேன்னு நான் எடுத்தேன். ஏதாவது சொல்லுங்களா அவகிட்ட? ராஜீவ் பேசுறான்னு. ஓ, பேசுமா. சரி, உங்க அப்பா வந்துட்டாரா? இன்னும் வரல. இன்னும் வரலையா? போன் கொடுமா, கொடு. ராஜீவ், நான் தான்ப்பா கருணாகரன் பேசுறேன். மாமா, டாக்டர் போன் எடுக்கவே இல்லை. துவாரகேஷ் போனு சுவிட்ச் ஆஃப்னே வருது. ஏன்பா, மாப்பிள்ள வந்துட்டாரா? இல்ல மாமா, தம்பி இன்னும் வரல. அவன் போனுக்கு டயல் பண்ண அவன் போன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. ராஜீவ், டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம லேட் பண்ண வேணாம். நீங்க எதுக்கும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்துருங்களேன். அதான் மாமா நானும் நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணேன், சரியான இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. டியூட்டி மாறிட்டாங்க, அது இதுன்னு சொல்றாங்க. நீங்க போறீங்களா இல்ல நான் போட்டுமா? இல்ல மாமா, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே நேர்ல போய் பார்க்கறேன். சரி ராஜீவ், அதான் கரெக்ட். ஒருவேளை என்ன பார்த்தா உங்க அப்பா ஏதாவது டென்ஷன் ஆகி பிரச்சனை வந்துடும். நான் இதுல சம்மந்தப்பட்டிருக்கேன்னு அவருக்கு தெரியவும் வேண்டாம். நான் பேக்ரவுண்ட்ல இருக்கிறது தான் பெஸ்ட். சரி மாமா, நான் இப்ப உடனே கிளம்புறேன். உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு, இல்ல அங்கதான் இருக்கணும். நீ அவரை பார்த்தோன்னே எனக்கு ஃபோன் பண்ணுப்பா. சரி மாமா, நான் உடனே பண்றேன். பை.